உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மொத்தமா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்களோ நான் கவலையா இருந்தேன்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எத்தனை சாமியை வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? சாமியத்தான் வேண்டிட்டு இருந்தியா? ஆமாண்டா. சாமியை வேண்டிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். டேய், நான் தான் உன்னை சைலண்டாக இருக்க சொன்னேன், எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்காக கேஸில் கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க மாட்டேல்ல? இல்லடா. ஏன்டா, 2 நாளாக நான் ஸ்டேஷனில் இருக்கேன். ஒரு 8 வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. அந்த லாயரு பாதியில் விட்டு ஓடிருக்கிறான். வேற எந்த லாயரும் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நீ எதுவுமே கேட்கல. ஏன் கோர்ட்டில் கூட ஏதோ உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத பங்காளி மாதிரி முறுக்கிட்டு நின்றுட்டு இருந்த. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இல்லடா, அது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுடா. டேய், பயத்துக்கும் ஒதுங்கி நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது புரியாத ஆள் இல்லை நான். எனக்கு இதெல்லாம் சொல்ல வேணான்னு தான் தோணுது. இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல. நீ அந்த விட்னஸுக்கு சாட்சி சொல்லக்கூடாதுன்னு பணம் கொடுத்துதான் நினச்சேன்டா நான். ஆனால் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த மரமண்டைக்கு லேட்டாக தான் புரிஞ்சுச்சு. டேய், அந்த விஷயத்த நான் செய்யலான்டா. ஆனால் நீ செஞ்சுருக்கேன்னா எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிச்சிருக்க. என் கூடவே இருந்துட்டு உன்னை மட்டும் நீ காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருக்க. எவ்வளோ பெரிய முட்டாள் பாரு நான். கஷ்டமாக இருக்குடா ராகவா. இங்கே பார், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். ஆனால் கூட பிறந்தவங்கன்னு 2 பேர் இருக்கீங்க. கார்த்தி எல்லாத்துலேயும் வந்து நின்னான். அந்த மாதிரி நீ வந்து நிற்பேன்னு ஆசைப்பட்டேன். டேய் இல்லடா, அது வந்து உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஒற்றுமையாக இருக்கோன்னு சொல்லிட்டு அப்பா நம்பிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை கெடுத்துறாரு. நீ பண்ணது ரொம்ப தப்புடா. டேய் மாறா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.